ஸோ இப்போ இதில் லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூட்டி பார்த்துடலாம். ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் விச் இஸ் பவுண்டட் அபோவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சுப்ரீம் எக்ஸிஸ்ட் இன் ஆராக இருக்கும். அந்த சுப்ரீமே ஆல்வேஸ் யூனிக்காக இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இன் ஆர் இஸ் கன்வர்ஜன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் எந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இதில் கன்வர்ஜன்ஸ் ஆகிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் டு 1/n ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு √n கிடையாது. டைவர்ஜென்ஸ் ஏஎன் ஈக்குவல் டு n டைவர்ஜென்ஸ் ஏஎன் ஈக்குவல் டு -1/4n டைவர்ஜென்ஸ். அப்போ எந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் இன் ஆர்னா ஏஎன் ஈக்குவல் டு 1/√10. ஏன்னா லிமிட் எடுத்தால் அது கண்டிப்பாக எங்கே போகும்? 0க்கு அப்ரோச் ஆகும். அடுத்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இது பாருங்களேன். நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங் இல்லைங்களா? பாருங்க எந்த டேர்முமே ரிப்பீட் ஆகலை, எந்த டேர்முமே டெர்மினேட் ஆகலை. ஸோ எந்த ஒரு ரியல் நம்பருக்குமே ஒரு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். அது யூனிக் சென்ஸாக இருக்கும். அதே போல் அது நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெர்மினேட்டிங் எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த பொறுத்தளவுக்கு நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங்ன்றது இங்கே கரெக்ட். அடுத்து இது பாருங்க ரொம்ப முக்கியமான இது டென்சின் ஆர், அதாவது கியூ இஸ் டென்சின் ஆர்ன்றதுக்கான ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி ரியல் விச் இஸ் ஏ லெஸ் தென் பி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தேர் எக்ஸிஸ்ட் கியூ, அதாவது இது வந்து ரேஷனல் நம்பர் சச் தட் a less than q less than b, அதாவது எனி டூ ரியல் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ரேஷனல் அப்படின்றது டென்ஸுக்கான ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன்கவுண்டபிள். நமக்கு தெரியும் r is uncountable, q is countable, n is countable, z is countable. Countable product of countable set is countable. Final product of countable set is countable. So subset of a countable set is always countable. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு தான் சொல்கிறது, ரெகுலராக கிளாஸ் கவனிச்சுட்டு வாங்க, எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். வித் 10 சாப்டருக்குமே நீட்டாக கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போஸ்டிங் வாங்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டீரியல் கோத்ரூ பண்ணுறீங்களோ, கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களுடைய சக்ஸஸாக இருக்கும். ஓகே, அடுத்து டெய்லியும் உங்களுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கும். அதே போல் நான் என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக கொடுத்துருவேன். கிளாஸஸ் நீங்கள் எதுவும் பே பண்ண போடுறத கரெக்டாக கவனிச்சா போதும். என்னென்ன கிளாஸ் கொடுக்குறோம், என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத டெய்லி நோட் போட்டு எழுதுங்க. டெஸ்ட்டு சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு ஸ்கோர் எடுக்கணும். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்ச்லாம் நான் சொல்லிவிடுவேன், இவங்களாம் கண்டிப்பாக போஸ்டிங் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா ரெகுலராக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலராக வந்து 45+ அடிச்சிடுறாங்க. மொத்தமாக எவ்ரி வீக் சண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கொஷின் கொடுப்பேன். கூகுள் ஃபார்மில் அனுப்புவேன். சிலபஸ் 1 வீக் படிக்க சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அந்த 50 மார்க்குக்கு 50-50லாம் எடுத்திருக்காங்க நிறைய பேர். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கேண்டிடேட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிக்யூட்டிவாக அந்த 45+ன்றதை பக்கவாக அடிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க நகரவே மாட்டிருக்காங்க. 50லாம் ரெகுலராக போடுறவங்களும் இருக்காங்க. 49, 50லாம் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. அவங்களாம் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, இவங்களாம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவாங்க அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லிவிடுவேன். ஸோ அவங்களாம் ரெகுலராக சொல்கிறத ஃபாலோ பண்ணாங்க. டெஸ்ட் பேட்ச், எம்சிக்யூஸ், அப்புறம் என்னுடைய கிளாஸஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மெட்டீரியலுமே ஃபுல் செட் இருக்குது, அதுவுமே வாங்கி படிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அடுத்து பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டரைசேஷன் ஆஃப் த கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் எவ்ரி கோசி சீக்வன்ஸ் இன் ஆர் ஆல்வேஸ் என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகும். இதுதான் ஆர் வந்து கம்ப்ளீட்டுக்கான பேசிக் ஒரு தியரி. இஃப் ஆர் இஸ் கம்ப்ளீட், இஃப் ஒன் ஒன்லி இஃப் எவ்ரி கோசி சீக்வன்ஸ் இன் ஆர் இஸ் கன்வர்ஜென்ஸ். அடுத்து இங்கே பாருங்க, ஆல்ஃபா இஸ் இர்ரேஷனல், தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஆல்ஃபா + 1/α ரேஷனலா? ஃபால்ஸ். ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் இர்ரேஷனலா? அதுவுமே உங்களுக்கு ஃபால்ஸ் தான். ஏன்னா ஆல்ஃபா வந்து √2ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து √2 அந்த ஹோல் ஸ்கொயர். அகைன் இது ரேஷனலாக கூட வர சான்சஸ் இருக்கு. பட் எது வந்து இர்ரேஷனல் ஆல்வேஸ் அப்படின்னா 3α - 2 இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷனலாக இருக்கலாம். ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் ப்ளஸ் அது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து ஒரு ரேஷனலாக இருக்கலாம்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ஆல்ஃபா வந்து இர்ரேஷனல் உட்காருதுல, இது ரேஷனலாக இருந்து இது ஒரு இர்ரேஷனல் கொடுக்க முடியும். ஓகே, அகைன் இது ஒரு இர்ரேஷனல், இது ஒரு ரேஷனல். ஸோ இது ரேஷனலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் 1/ஆல்ஃபான்றதை. பட் இந்த கேஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்ஃபா வந்து அகைன் இர்ரேஷனலாக வருது. ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா இஸ் இர்ரேஷனல், ஸ்கேலார் மல்டிபிள், அப்புறம் ஒரு ஸ்கேலிங் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அகைன் வந்து இர்ரேஷனலாக வரும். ஓகே, இந்த செட்டோடைய சுப்ரீம் நாங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கண்ணா, இந்த x² less than 2 அப்படின்னா எக்ஸ் லைஸ் பிட்வீன் எங்க இருக்கும்? -√2 to +√2 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதனுடைய மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் வந்து சுப்ரீம் வேல்யூ என்ன கிடைக்குது? உங்களுக்கு ரூட் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஆஃப் தி செட் வந்து √2. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்ரி ரியல் நம்பர் ஹாஸ் அ 2 டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா யூனிக் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக நம்ம பார்த்துருக்கோம். ஆர் நாட் ஃபைனைட்ன்றது கரெக்ட், ஆர்டர் ஃபீல்டுன்றது கரெக்ட், ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணுன்றது கரெக்ட். பட் எவ்ரி நம்பர்
ஆஸ் அ 2 டெசிமல் எக்ஸ்பான்ஷன்றது ஃபால்ஸ். பட் யூனிக் எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம பேசியிருக்கோம். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காகவே இப்போ நான் படிக்கிறேன் சார், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக நான் படிக்கல, இப்போ தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக இப்போலேருந்தே என்னுடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டாண்டர்டுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கிற மாதிரியும் என்னுடைய எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நீட்டாக கொடுத்துட்டு வரேன். கிளாஸஸ் கவனிக்கணும். நான் போடுற ஒவ்வொரு கிளாஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் போட்டு எழுதிட்டு வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இது வரைக்கும் எம்சிக்யூ புக்லெட்டை புக் பண்ணாதவங்க இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு கொரியர் போடுவேன். ஸோ 7 புக்லெட்ஸில் 8000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே ஒன்று அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பிடுவேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.